வெல்வி வ்ளாக்ஸ். நம்ம வெல்வி வ்ளாக்ஸ் என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா டிமார்ட்டுக்கு போயிட்டு வ்ளாக் பண்ண போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிமார்ட்டுக்குள்ள போனோடனே என்ன வாங்குறது அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம் guys. அதுக்கப்புறமா தேங்காய் எங்க சட்னி அரைக்கிறதுக்கு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா எங்களுடைய கண்ணுல தேங்காயும் பட்டுருச்சு. சரின்னு சொல்லிட்டு ஒரு தேங்காய் எடுத்துக்கிட்டோம். அதுக்கப்புறமா நானு நபாட்டி ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா வேற என்ன வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு போய்கிட்டு இருக்கும் போது தான் guys குப்பை மாதிரி வந்துட்டு சோப் டிஷ் எல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அதுல எதை வாங்குறதுன்னே தெரியல. ஃபைனலா நானு இந்த ஒரு கிரீன் கலரை வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு ப்ளூ கலர் செட்டு டப்பா வந்து எடுத்தாச்சு. டிமார்ட்டுக்குள்ள பாத்துக்கிட்டீங்கன்னா கைஸ் இந்த மாதிரி துணிகளுக்கே ஒரு செக்ஷன் வந்துட்டு வச்சிருக்காங்க. சரி நம்ம ஒரு கர்ச்சீஃப் வாங்குவோம். எனக்கு நம்ம வெளியில எடுத்துட்டு போற கர்ச்சீஃப் எல்லாமே தொலைஞ்சு போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு கர்ச்சீஃப் வாங்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருந்தேன். பட் எந்த கலர் ஷேடுல கர்ச்சீஃப் வாங்கலாம் அப்படின்ட்டு தெரியல. எனக்கு இந்த மாதிரி லைட் ஷேடு, டார்க் ஷேடு, அது மட்டும் இல்லாம ஒயிட் கலர்னா இருக்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி கர்ச்சீஃப் இருந்தது. அதுக்கப்புறமா நான் ஃபைனலா இந்த ஒரு கலர் கர்ச்சீஃபை வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் இந்த மாதிரியான கூலிங் கிளாஸஸ் எல்லாம் பாத்துட்டேன். என்ன கூலிங் கிளாஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா நான் வந்து பாத்துட்டு இருந்தேன் guys. ஒவ்வொன்னா வந்துட்டு போட்டு பார்த்து ட்ரையல் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா இந்த ஒரு கூலிங் கிளாஸே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்டு பார்த்து வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வேற என்ன வாங்கலாம் அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போது தான் guys இந்த மாதிரியான ஸ்கூலுக்கான பாக்ஸ் வந்து என் கண்ணில் பட்டுச்சு. சரின்னு சொல்லிட்டு இது ஒண்ணு எடுத்துக்கிட்டேன். இங்க பாத்தீங்களா guys எவ்வளவு டாய்ஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படின்ட்டு. இந்த இடத்துல இருந்து நான் ஒரு ரிமோட் கண்ட்ரோல் ஸ்ட்ரென்ட் கார் வந்து எடுத்துக்கிட்டேன். நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு இந்த ஒரு கார் எப்படி ஓடுது அப்படின்ட்டு காட்டுறேன். சோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா guys இந்த ஒரு காரை பிரிக்க போறோம். இந்த ஒரு கார் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா guys ஸ்ட்ரென்த் காரு. வாங்க guys பிரிச்சிடலாம். எத்தனை இடத்துல guys டேப் போட்டுவாங்க. சோ guys இப்போ நம்ம இந்த ஒரு காரை பிரிச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து வெளியில எடுத்துடலாம். சோ இதுதான் guys நம்மளுடைய காரு. இப்போ நம்ம நம்மளுடைய காரோட ரிமோட் எப்படி வெளியில எடுத்துடலாம். ஓகே, இங்க வேற என்னமோ ரெண்டு லாக் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே பாத்தீங்கன்னா guys ஒரு அப்படியே நெட் மாதிரியே இருக்குது. இப்போ நம்மளுடைய ரிமோட் வந்து வெளியில எடுத்தாச்சு. நம்மளுடைய ஸ்ட்ரென்த் காரையும் வெளியில எடுத்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஸ்ட்ரென்த் காருக்கு போடுறதுக்கு அடியில ஒரு சார்ஜர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் guys நம்மளுடைய ஸ்ட்ரென்த் காருக்கு போடக்கூடிய சார்ஜரு. இத வேற கழட்டுறது ஒரு பெரும் பாரா இருக்குது. போட்டு திருவ வேண்டியதா இருக்குது இது கழட்டுறதுக்கு. அவ்வளவுதான் guys நம்மளுடைய காரையும் வெளியில எடுத்தாச்சு. சூப்பரா இருக்குது guys நம்மளுடைய காரு. இந்த ஒரு டப்பால என்ன கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த ஒரு காரு, இந்த காருக்கான ரிமோட்டு, இந்த காருக்கான சார்ஜர், இது மூணு தான் guys இந்த ஒரு டப்பால கொடுத்திருந்தாங்க. சோ ஓகே, இப்ப நம்ம இந்த ஒரு காரை ஓட்டி பார்க்கலாம். இந்த ஒரு கார் கடையில வந்துட்டு ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு காருக்கு சார்ஜ் போடுறதுக்கும் வந்துட்டு ஒரு இடம் வந்து கொடுத்துருக்காங்க guys. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஒரு காரை ஆன் பண்ணிடலாம். இப்ப நம்ம இந்த ஒரு காரை ஓட்டி பார்க்கலாம். என்னடா இது போக மாட்டேங்குது. ஆன்ல தான் guys இருக்கு. வேற ஏதாவது பண்ணணுமா ரிமோட்ல? பேட்டரி, இதுக்கு பேட்டரி இருக்க மாட்டிருக்குது. இல்ல சார்ஜ்லயே என்னமோ தெரியலையே. A few minutes later இது ஏன் ஓட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மண்டைய கசக்கி புளிஞ்சு யோசிச்சு பார்த்தப்பதான் guys தெரியுது இந்த ஒரு ரிமோட்ல அவங்க பேட்டரியா போடாம கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நான் அதை எப்படியோ கண்டுபிடிச்சு வீட்டுல அந்த ரெண்டு பேட்டரிய தேடி எடுத்து நான் உள்ள போட்டேன். இப்ப இந்த ஒரு கார் வந்துட்டு சூப்பராவே ஓடுது. சோ வாங்க ஓட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை ஆன் பண்ணிக்கலாம். பயங்கரமா நம்ம கார் வந்துட்டு ஸ்ட்ரென்த் பண்ணோம்.
ஆனா ஃப்ரேம்குள்ள வந்து தான் வெளியில போயிருது. சோ இந்த ஒரு ரிமோட்ல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா guys, இது வந்துட்டு முன்னாடி பின்னாடி போற பட்டனு, இது வந்துட்டு லெஃப்ட் சைடு ரைட் சைடு போற பட்டன் guys. பட் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல சென்டர் பட்டன் இருக்கு. இது என்ன பட்டன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, இந்த ஒரு காரை நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா போக வைக்கிறதுக்கான ஒரு பட்டன் guys. கிளிக் பண்ணோம்னா இந்த கார் பாட்டுக்கு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா போயிட்டு இருக்கும். இது நான் இப்ப கிளிக் பண்ணி காட்டுறேன் பாருங்க.